அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் கவிஞர் வைரமுத்துடைய ராமர் பற்றிய ஒரு சர்ச்சையான பேச்சு என்ன பேசியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதெல்லாம் வீடியோவில் கிடைக்கிது யூடியூப்பில். இருந்தாலும் அதாவது கம்ப ராமாயணத்தில் கம்பர் வாலி மூலமாக ராமனை பற்றி சொல்கிறார். அந்த மாதிரியான ஒரு பேச்சு. அதில் பார்த்திங்கன்னா, திகைத்தல் அப்படிங்கிறதுக்கு மயங்குதல், அப்புறம் மதிமயங்குதல் அப்படின்னு கடைசியில் என்னென்னா, ராமர் புத்தி சுவாதீனம் இல்லாததுனால வாலியை வதம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரி பண்ணிட்டியா அப்படின்னு வாலி கேட்குற மாதிரி. அதாவது ராமருக்கு புத்தி சுவாதீனம், அதாவது டைரெக்டாக பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லாமல் புத்தி சுவாதீனம் இல்லாததுனால அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதாவது எப்படின்னா, நேரடியாக சொல்லாமல் அப்படியே சுற்றி வளைச்சி ராமரை புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறார். இந்துக்கள் பெரும்பான்மையாக கொண்டாடக்கூடிய கும்பிடக்கூடிய கடவுள் ராமர். ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற இந்து மத கோட்பாட்டை வலியுறுத்திய, ரொம்ப தீவிரமாக வலியுறுத்திய கடவுள் விஷ்ணுவுடைய அவதாரம் ராமர். இவங்களுக்கு அதெல்லாம் எங்கே தெரிய போகுது? ஒருவனுக்கு ஒருத்திங்கிறதெல்லாம் இவங்களுக்கு ஏது? அதை அவரை இழிவுபடுத்தணும். அதாவது இந்து கடவுளை யாரையாவது ஒருத்தரை அப்பப்போ இழிவுபடுத்திகிட்டே இருக்கணும். ஆனால் எவ்வளவு தைரியம்! கம்பராமாயணத்தை பற்றி பேசக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய அவ்வளோ பேரும் ஆன்மீக சான்றோர்கள் அங்கே அவரை பற்றிய, ராமரை பற்றிய அவ்வளோ பேருக்கு முன்னால் எப்படி இழிவுபடுத்தி பேசுகிறதுக்கு, அதாவது நேரடியாக தாக்காமல் சுற்றி வளைச்சி, அதாவது யாரும் எதுவும் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது, இப்படி தான் தாக்குறது. எவ்வளோ தைரியம் பாருங்கள்! அங்கே ராமரை அவர் புத்தி சுவாதீனம் இல்லாதவன் அப்படின்னு சொல்கிறார். ஒரு சில பேர் அப்படியே சிரிக்கிறாங்க. அதில் ஒரு சில பேரால் சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் இருக்காங்க. அந்த மேடையில் ஆன்மீக சான்றோர்கள்லாம் இருக்காங்க. என்ன செய்கிறதுன்னு தெரியல அவங்களுக்கு. ஆனால் அவ்வளோ தைரியமாக என்ன சொல்ல வந்தாரோ அதை வைரமுத்து சொல்லிட்டாப்புல. என்னன்னா, இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு மேடையில் போய் வைரமுத்து மாதிரி ஆட்களால் வேறு ஒரு மேடையில் போய் இந்த மாதிரி தைரியமாக பேச முடியுமா அப்படிங்கிறது கேள்வி. சத்தியமாக பேச முடியாது. இதுக்கு திராணி கிடையாது, தைரியம் கிடையாது அவங்களுக்கு. ஏன்னா என்ன நடக்கும், அதனுடைய விளைவு என்ன அப்படிங்கிறது தெரியும். இம்மிடியட் ரியாக்ஷன் அதுக்கெல்லாம். ஆனால் இங்கே இந்து மதத்தை பற்றியோ இந்து கடவுளை பற்றியோ பேசும்போது எங்கேயுமே அந்த இம்மிடியட் ரியாக்ஷனுங்கிறது வரவே வராது. என்ன கஞ்சி பழங்கஞ்சி மாதிரி அதை ஆற போட்டு அதுக்கப்புறமா யோசித்து சிந்தித்து சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் கண்டன குரல்கள் எழும். ஆனால் அதுக்கு பிரயோஜனமும் கிடையாது. ஆறின கஞ்சி பழங்கஞ்சி தானே, அது சூடாக இருக்கும்போதே அதை இது பண்ணிடணும். ஆனால் அதுக்கு வேல்யூவும் இல்லாமல் போகும். ஒரு 2-3 நாளைக்கு 2-3 பேர் கத்துவாங்க, அதோடு முடிஞ்சு போச்சு. அந்த தாக்குதல் அந்த சம்பவம் பூசி மெழுகப்படும். இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு வர்றது. இப்போது என்னென்னா, ஒரு சமுதாயத்தில் ஒரு பிரபலமான ஆள், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிரபலமான ஆள், இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை நம்ம ஒரு பொது மேடையிலையோ ஒரு பொது வெளியில் இதை மாதிரி சொல்லும்போது, அதாவது எல்லாரும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு கருத்தை சொல்லும்போது அது வேறு விஷயம். ஆனால் ஏற்றுக்கொள்ள ஒரு சிலரால், ஒரு சாராரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இதை சொல்லும்போது அதனோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும், நம்ம மேலே அந்த மாதிரி தாக்குதல் எப்படி இருக்கும். அதாவது தாக்குதல்னால் நேராக போய் அடிக்கிறது கிடையாது. வார்த்தை, நம்ம மேலே எழக்கூடிய கண்டனங்கள் குரல்கள் எப்படி இருக்கும். அதுக்கப்புறம்
சமூக வலைத்தளங்களில் இதுக்கு எதிரான கருத்துக்கள்லாம் எவ்வளோ இதாக இருக்கும். அதாவது கேவலமாக இருக்கும். நிறைய பேர் வந்து கண்ணா வேணும்னு திட்டுவாங்க, கேவலமாக திட்டுவாங்க, எங்கேயுமே அந்த மாதிரி பார்க்க முடியாத அளவுக்கு திட்டுவாங்க. இந்த மாதிரிலாம் இப்போ இது பண்ணுவாங்களே, அப்போது நமக்கு நெருங்கியவங்க, நம்ம சொந்தக்காரங்க, இவங்கெல்லாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க? ஒரு சாதாரண மனுஷனுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் இருக்கும். ஏதாவது தவறாக சொல்லிட்டோம்னா, ஐயோ தெரியாமல் சொல்லிட்டோமே, நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க, இது வெளியில் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான இதெல்லாம் வந்து சாதாரண மனிதனுக்கு இருக்கும். ஆனால் இந்த மாதிரி பிரபலங்கள் சாதாரண மனிதனுக்கே இருக்கும்போது இந்த மாதிரி பிரபலங்களுக்குன்னா அது இம்மிடியட்டாக போய் ரீச் ஆகும். அப்போது நம்ம மேலே நம்மளை பற்றி மற்றவங்களாம் என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் வந்து துளி கூட இல்லாமல் இதை மாதிரியான பேச்சுக்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து எந்த மாதிரியான சுச்சுவேஷனில், எந்த மாதிரியான ஒரு நிலையில் பேசுகிறாங்க. அப்போ நமக்கு என்ன தோணுதுன்னா, இவங்களுக்கு தான் புத்தி சுவாதீனம் இல்லையோ, ஒருவேளை பைத்தியம் ஆயிட்டாங்களோ, புத்தி பேதலிச்சு போச்சோ அப்படின்னா நினைக்க தோணும். உண்மையிலேயே இவங்க தான் புத்தி சுவாதீனம் இல்லாதவங்க தான் இப்படி தான் பேசுவாங்க. மற்றவங்க வந்து யோசிப்பாங்க, எதுவும் பேசுகிறதுக்கு முன்னாடி யோசிப்பாங்க. இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஆதாயத்துக்காக இந்த மாதிரி பேசுகிறாங்க. தன்மேலேயே சேற்று வாரி பூசிக்கிட்டால் கூட அதுக்கு ஏதாவது நமக்கு ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா சில பேர் அந்த மாதிரி செய்வாங்க. அது மாதிரி தான் போல இருக்குது வைரமுத்து மாதிரியான ஆட்கள்லாம். இது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மேடையில் கம்ப ராமாயணத்தில் கம்பரை பற்றி, ராமரை பற்றி பேசக்கூடிய ஒரு மேடை, ஆன்மீக சான்றோர்கள் நிறைந்த ஒரு மேடையில் வைரமுத்து மாதிரியான ஆட்களை வந்து பேச கூப்பிட்டதே தவறு. அது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே வந்து இந்து கடவுளான எல்லாரும் கொண்டாடக்கூடிய ஆண்டாள், மார்கழி மாதம்னாலே உங்களுக்கு தெரியும், ஆண்டாளை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்திய ஒரு மனுஷன். அப்போ இந்த மாதிரியான ஒரு ஆன்மீக மேடையில் வைரமுத்து மாதிரியான ஆட்களை கூப்பிட்டு பேசுகிறது எப்படின்னா, ஒரு கவர்ச்சி நடிகையை கூப்பிட்டு ஜவுளி கடையை திறக்கிற மாதிரி தான். அவங்களுக்கும் அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அதே மாதிரி வைரமுத்து மாதிரியான ஆட்களுக்கும் ஆன்மீக மேடைக்கும், ஆன்மீக சொற்பொழிவு, ஆன்மீக சான்றோர்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஆன்மீக பேச்சு நடக்கக்கூடிய இந்த மேடைக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு சம்மந்தமும் கிடையாது. தவறு யார் மேலே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரை இந்த விழாவுக்கு அழைச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க மேலே தான் தவறு. இனிமேலாவது திருந்துவாங்களா? ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த வைரமுத்து மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நிறைய இந்த மாதிரியான பேசினாலாவது இந்துக்களுக்கு இவங்க மேலே வெறுப்பு வருதா அப்படின்னு பார்க்கணும். நன்றி.